அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் ஒரு 100 கேள்வி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் அரசியல் அமைப்பு ஒரு 20 கேள்வி பார்த்துருந்தோம். ஸோ அதன் தொடர்ச்சியாக பொருளாதாரம் ஒரு 25 கேள்விகள் இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஸோ 121லிருந்து பொருளாதார கேள்விகள் ஆரம்பிக்குது. ஸோ 121வது கேள்வி, உலக வங்கியின் உலக வளர்ச்சி ஆய்வறிக்கை 2010 அடிப்படையில் பல்வேறு நாடுகளை வகைப்படுத்தியுள்ளது. சரியா? எதன் அடிப்படையில் உலக வங்கியின் உலக வளர்ச்சி ஆய்வறிக்கை எதன் அடிப்படையில் நாடுகளை வகைப்படுத்துதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எதன் அடிப்படையில் வகைப்படுத்துதுன்னு பார்த்தோன்னா மொத்த தேசிய வருமானம், சரியா, க்ராஸ் நேஷ்னல் இன்கம் அடிப்படையில் தான் உலக வங்கி உலக வளர்ச்சி ஆய்வறிக்கையை எடுக்குது. சரியா? ஸோ 121வது கேள்வி ஆப்ஷன் சி. ஸோ 122வது கேள்வி பாருங்கள். $5 டிரில்லியன் இந்திய பொருளாதாரம் என்ற குறிக்கோள் வைத்திருக்கும் ஆண்டு. சரியா? ஸோ நம்ம இந்தியா $5 டிரில்லியன் இந்திய பொருளாதாரத்தை எந்த ஆண்டு குறிக்கோளாக நிர்ணயித்ததுன்னு பார்த்தோன்னா 24 மற்றும் 25. சரியா? ஸோ ஆப்ஷன் பி. 123வது கேள்வி பாருங்கள். இந்திய பொருளாதாரத்திற்கு எந்த துறை அதிக வருமானத்தை வழங்குகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எந்த துறை அதிக வருமானத்தை இந்திய பொருளாதாரத்துக்கு வழங்குதுன்னா 3ஆம் நிலைத்துறை, அதாவது சேவைத்துறை. சரியா? ஸோ வேளாண்மையை விட, தொழில்துறையை விட சேவைத்துறை தான் இந்திய பொருளாதாரத்திற்கு அதிக வருமானத்தை ஈட்டி தருது. சரியா? ஸோ அடுத்து 124வது கேள்வி பாருங்கள். பொருளாதார முன்னேற்றத்தை கணிக்க சிறந்த காரணியாக திகழ்வது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ பொருளாதார முன்னேற்றத்தை கணிக்கிறதுக்கான சிறந்த காரணி எது தான்? வாழ்க்கை தரம் உயர்தல் தான். சரியா? ஸோ வாழ்க்கை தரம்னா என்ன? வீடு இருக்கா, கார் இருக்கா, வசதி இருக்கா, இதெல்லாம் பார்த்து தானே வாழ்க்கை தரம்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் பொருளாதார முன்னேற்றம் என்பது வாழ்க்கை தரம் உயர்தலை தான் சொல்லுது. சரியா? ஸோ 125வது கேள்வி பார்க்கலாம். மனிதவள மேம்பாட்டு அறிக்கை 2023 மற்றும் 24 இந்தியாவின் தரம் எத்தனைன்னு கேட்குறாங்க. சரியா? மனிதவள மேம்பாட்டு அறிக்கை HDIன்னு சொல்லுவோம்ல, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். சரியா? ஸோ 23-24 இந்தியாவினுடைய தரம் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? 134வது தரத்தில் இருக்குது. சரியா? மனிதவள மேம்பாட்டு அறிக்கை. ஸோ இந்த மனிதவள மேம்பாடு இருக்குது இல்லையா? ஸோ இந்த மனிதவள மேம்பாட்டினுடைய குறியீடு என்ன அப்படின்னு கேட்குறது தான் அடுத்த கேள்வி. சரியா? ஸோ இந்த அடிப்படையில் இது எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் 26வது கேள்வி அடுத்த கேள்வியாகவே இருக்குது. மனிதவள மேம்பாட்டு குறியீட்டின் அடிப்படை என்ன, எதன் அடிப்படையில் இதை எடுக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம், இது 3னுடைய அடிப்படையில் தான் மனிதவள மேம்பாடு குறியீடு இருக்குது. இது அடிப்படையில் தான் மனிதவள மேம்பாடு எடுக்கிறாங்க. இது அடிப்படையில் தான் எத்தனாவது தரம்னா 134வது தரம்னு சொல்கிறோம். நல்ல சுகாதாரம், நல்ல கல்வி, சிறந்த வாழ்க்கை தரம். சரியா? இதுதான் மனிதவள மேம்பாட்டின் குறியீடு. அதில் நம் நாடு எத்தனாவதாக இருக்குது? 134வதாக இருக்குது. 127வது கேள்வி பாருங்கள். ஒரு நாட்டில் எல்லைக்குள் ஓராண்டு காலத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் பணமதிப்பு டேஷ் எனப்படும்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஒரு நாட்டின் எல்லைக்குள்ள ஓராண்டு காலத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் பணமதிப்பு எது தான்? ஜிடிபி தான் இல்லையா? எல்லைக்குள்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? ஒரு நாட்டில் ஒரு எல்லைக்குள்ள, ஸோ அது ஜிடிபி தான் இல்லையா? 128வது கேள்வி பாருங்கள். தேசிய வருவாயினை கணக்கிடும் முறை. சரியா? தேசிய வருவாயை கணக்கிடக்கூடிய முறை என்னன்னு கேட்குறாங்க. உற்பத்தியிலையும் செய்யலாம், வருமான முறையும் கணக்கிடலாம், செலவு முறையிலையும் கணக்கிடலாம். சரியா? ஸோ அனைத்தும் சரி.
128 ஆப்ஷன் டி. 129 பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எது வளர்ச்சி குன்றிய பொருளாதாரத்தின் இயல்பு அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அன்டெவலப்மெண்ட் எக்கனாமி, வளர்ச்சி குன்றிய பொருளாதாரத்துக்கு எது இயல்புனா முதன்மை துறையின் ஆதிக்கம், வருவாய் மற்றும் செலவு பகிர்வில் ஏற்றத்தாழ்வு, குறைவான மூலதன ஆக்கம், எதிரும் புதிருமான பண்புகள் ஒரு சேர நிலவுதல், அதிக மக்கள் தொகை மற்றும் அதிக வேலையின்மைன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ வளர்ச்சி குன்றிய பொருளாதாரத்தின் இயல்பு என்னென்ன? இது எல்லாமே வளர்ச்சி குன்றிய பொருளாதாரத்திற்குரிய இயல்பு தான் இல்லையா? ஸோ முதன்மை துறையின் ஆதிக்கம், அதாவது வேளாண்மை துறையின் ஆதிக்கம், அதிகமாக வேளாண்மையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? வருவாய் மற்றும் செலவு பகிர்வில் ஏற்றத்தாழ்வு. ஸோ வருவாய் ஒரு இடத்துல குமியுது, பகிர்வு இல்லை, ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக நிலவி கொண்டிருக்கிறது இல்லையா? குறைவான மூலதன ஆக்கம். சரியா? மூலதனம் குறைவாக தான் இருக்குது. எதிரும் புதிருமான பண்புகள் ஒரு சேர நிலவுதல். எதிரும் புதிரும்னா என்ன? எல்லா நிலையிலுமே கோடியாக சேர்த்தவங்க மேலும் கடை வாங்கி தொழிலை விரிவு பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் கோடியாக சேர்த்தவங்க எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருக்காங்க. இது ரெண்டுமே எதிரும் புதிருமான தன்மையை கொண்டதாகவே கருதப்படுது. அதிக மக்கள் தொகை மற்றும் அதிக வேலையின்மை இல்லையா? அதிக மக்கள் தொகை நம்மகிட்ட இருக்குது, அதிக வேலையின்மையும் இருக்கிறது இல்லையா? ஸோ இது எல்லாமே வளர்ச்சி குன்றிய பொருளாதாரத்தின் இயல்புகளாகவே கருதப்படுகிறது. ஸோ 129 ஆப்ஷன் டி சரியான விடை. 130வது கேள்வி பாருங்கள். பொருளாதார முன்னேற்றத்தினை தீர்மானிக்கும் பொருளாதார காரணி எதுன்னு கேட்குறாங்க. சரியா? பொருளாதார முன்னேற்றத்தை தீர்மானிக்கக்கூடிய பொருளாதார காரணி என்ன? சரியா? பொருளாதார ரீதியாக வளர்றோம் அப்படிங்கிறது தீர்மானிக்கக்கூடிய காரணி எது? மூலதன ஆக்கம். சரியா? மூலதனம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? ஸோ அதுதான் 130 ஆப்ஷன் சி. 131வது கேள்வி பாருங்கள். வளர்ச்சி அதாவது growth பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ வளர்ச்சினால எது தான்? தொடர்ச்சியான செயல்முறை தான் சரியானது. சரியா? பரந்த கருத்து பரந்த கருத்தெல்லாம் வச்சு என்னங்க வளர்ச்சி அடைகிறது இல்லையா? ஸோ 1, 3 தவறு இல்லையா? தொடர்ச்சியான செயல்முறை தான் வளர்ச்சிக்கான முறை. ஸோ 131 ஆப்ஷன் பி. 132 பாருங்கள். முன்னேற்றம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதுன்னு கேட்குறாங்க. சரியா? முன்னேற்றம் எதனால் இருக்குது? முன்னேற்றம் பற்றிய சரியான கூற்று கேட்குறாங்க இல்லையா? ஸோ தானியங்கி செயல்முறை இல்லையா? எல்லாமே இங்கே ஆட்டோமேட்டிக் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது இருக்கிறதால தான் கொஞ்சம் வேகமாகவும் எல்லாத்தையும் செய்யவும் முடியுது இல்லையா? ஸோ தானியங்கி முறை கண்டிப்பாக சரியாக தான் இருக்குது. வளர்ந்த நாடுகளுடனான தொடர்புகள். சரியா? வளர்ந்த நாடுகளுடனான தொடர்புகள் தல வருமானம் அதிகரிப்புடன் தொடர்பு கிடையாது இல்லையா? ஸோ ஏ மற்றும் பி தான் சரியானது. தானியங்கிகளின் செயல்முறையும் வளர்ந்த நாடுகளினுடையான நம்முடைய தொடர்பு மூலம்தான் முன்னேற்றத்துக்கு சரியான கூற்றுகள். சரியா? முன்னேற்றம் நம்ம அடைந்துட்டு இருக்கோம் அப்படின்னா இது 2 காரணம் தான். முப்பத்தி 33வது கேள்வி பாருங்கள். திட்டமிட்ட பொருளாதாரம் என்பது இது எது? சந்தை பொருளாதாரமா, கலப்பு பொருளாதாரமா, தடையில்லா பொருளாதாரமா, கட்டளை பொருளாதாரமான்னு கேட்டிருக்காங்க. சரியா? திட்டமிட்ட பொருளாதாரம் என்பது கட்டளை பொருளாதாரம். சரியா? கட்டளை பொருளாதாரம்னா என்ன? ஒரு நாட்டில் எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்கணும். சரியா? சந்தை பொருளாதாரம்ன்றது என்ன? முதலாளித்துவ பொருளாதாரம்னு சொல்லுவோம். சரியா? நம்ம இந்தியா கலப்பு பொருளாதாரம் சொல்லிக்கிறோம். ஆனால் அது கலப்பு பொருளாதாரமாக இருக்கான்ற கேள்வி எல்லாருக்கிட்டையுமே இருக்கக்கூடிய கேள்வி தான் இல்லையா? ஸோ கட்டளை பொருளாதாரம்ன்றது திட்டமிட்ட பொருளாதாரம் எனவும் அழைக்கப்படுகிறது. இங்கே சந்தை பொருளாதாரம் முதலாளித்துவ பொருளாதாரமாகவும் அழைக்கப்படுகிறது இல்லையா? ஸோ 33க்கான விடை ஆப்ஷன் பி. 34வது கேள்வி. இரும்புத்திரை பொருளாதாரம் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இரும்புத்திரை பொருளாதாரம் என்று அழைக்கப்படுவது ரஷ்ய பொருளாதாரம். ஏன்னா 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் ஸோ ரஷ்யா தீவிரமான பொது உடைமை சித்தாந்தத்தில் இருந்திருக்கும். ஸோ பொது உடைமை சித்தாந்தத்துக்கும் முதலாளித்துவத்துக்குமான
அப்போ இருந்த வேறுபாடுகளின் காரணமாக ரஷ்ய பொருளாதாரம் என்பது ஒரு இரும்புத்திரை பொருளாதாரமாக அமெரிக்கா பிரகடனம் செஞ்சுருக்கும் இல்லையா. ஸோ அதால் அது இரும்புத்திரை பொருளாதாரமாக அறியப்படுது. ஸோ 134வது கேள்வி ஆப்ஷன் ஏ. 135வது கேள்வி பாருங்கள். மறுபகிர்வுடன் கூடிய வளர்ச்சி. சரியா, மறுபகிர்வுடன் கூடிய வளர்ச்சி என்ற பிரபல வாசகம் கீழ்கண்ட எந்த அணுகுமுறையுடன் தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. சரியா, மறுபகிர்வுடன் கூடிய வளர்ச்சி. சரியா, புதிய நலம் சார்ந்த அணுகுமுறைன்னு சொல்கிறாங்க. சரியா, மறுபகிர்வு. ஸோ பகிர்ந்து அளிக்கணும் இல்லையா, அதுதான் வளர்ச்சி, அதுதான் நலம் சார்ந்த அணுகுமுறையாகவும் கருதப்படுகிறது. ஸோ 135 ஆப்ஷன் பி. 136 பாருங்கள். சமீப காலங்களில் இந்திய பொருளாதாரம் எந்த இயல்பினை பெற்றிருக்கிறதுன்னு கேட்குறாங்க. சரியா, என்ன இயல்பை பெற்றிருக்கு? வேகமாக வளரும் பொருளாதாரம் இல்லையா. நியூஸில் அடிக்கடி பார்த்துருப்பீங்க, வேகமாக வளரும் நாடுகளுடன் இந்தியா இருக்கிறது அப்படின்ட்டு இல்லையா. 137 பாருங்கள். வளர்ச்சி குன்றிய பொருளாதாரத்தின் அடிப்படை தன்மைகளுள் ஒன்றுன்னு கேட்குறாங்க. சரியா, வளர்ச்சி குறைந்த பொருளாதாரமாக இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ என்னதான் 70 முதல் 90 வரை மக்கள் வேளாண்மையை சார்ந்திருத்தலே காரணம்ன்றாங்க. சரியா, அதிக வருவாயை தரக்கூடியது சேவைத்துறை, 3ஆம் துறைன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்படி இருந்தும் 70லேருந்து 90% வேளாண்மையை நம்ம சார்ந்திருக்கிறது தான் வளர்ச்சி குன்றிய பொருளாதாரம்னு சொல்கிறாங்க. சரியா, அதிக முதலீடு வீதம், குறைந்த மக்கள் தொகை இதெல்லாம் கிடையாது. ஸோ 137 ஆப்ஷன் ஏ. 138வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரமாக அறியப்படுகிறது. ஆமாம், கலப்பு பொருளாதாரம் தான். கலப்புனா என்ன? விரும்பினதை உற்பத்தி செய்யக்கூடியது இல்லையா, தனியார் மயம், இதுதான் கலப்பு பொருளாதாரம் அழைக்கப்படுது. ஸோ தனியாருக்கு சுதந்திரம் இருந்தாலும் அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளின் ஒட்டுமொத்த கட்டுப்பாடும் அரசிடமே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரியா, கரெக்டு தான். இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரம் தான். சரியா, தனியாருக்கு அதிகபட்ச சுதந்திரம் இருந்தாலும் கூட அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளின் ஒட்டுமொத்த கட்டுப்பாடும் அரசிடம் தான் இருக்கும். சரியா, சரியான விளக்கம் தான். 138 ஆப்ஷன் பி சரியானது தான். ஸோ ஆனால் கட்டுப்படுத்துகிறாங்களா இல்லையான்னு கேட்டால் அதுக்கு பதில் உங்களுக்கே தெரியும். 139வது கேள்வி பாருங்கள். இந்திய பொருளாதாரம் பின்வரும் எந்த இயல்பினை கொண்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. சரியா, இந்திய பொருளாதாரம் எந்த இயல்பினை கொண்டிருக்கிறது அப்படின்னா, அதிக மக்கள் தொகையை கொண்டிருக்கிறது, உள்கட்டமைப்பு பலவீனங்கள் இருக்கிறது, குறைந்த வேலைவாய்ப்பு உருவாக்கம். சரியா, இது 3 இயல்பினையும் இந்திய பொருளாதாரம் பெற்றிருக்கிறது. அப்போது ஒன்று சரிதான். இரண்டாவது, நிலையான பேரளவு பொருளாதாரம், வளர்ந்து வரும் பொருளாதாரம், வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரம், இதுவும் சரிதான் இல்லையா. ஸோ ஏ மற்றும் பி இரண்டுமே சரி. வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்க பொருளாதாரமாக தான் நம்ம இருக்கோம். ஆனாலும் அதிக மக்கள் தொகை, உள்கட்டமைப்பு பலவீனங்கள் இருக்குது, குறைந்த வேலைவாய்ப்பு உருவாக்கமும் இருக்குது. சரியா, ஏன்னா நம்ம மக்கள் தொகையின் காரணமாக இந்த மாற்றங்கள் இருக்குது. ஸோ 139 ஆப்ஷன் டி. 140வது கேள்வி பாருங்கள். எதிர்கால தலைமுறையின் தேவைகளை பாதிக்காமல் தற்பொழுதைய தலைமுறையின் தேவைகளை பூர்த்தி செய்தல் என்பது. சரியா, எதிர்காலத்தில் பல தலைமுறைகள் வரப்போகுது, அந்த தலைமுறைகளின் தேவையை பாதிக்காமல் தற்பொழுதைய தலைமையின் தேவைகளை பூர்த்தி செய்வது என்பது என்னன்னு கேட்குறாங்க. தலைமைன்னு இருக்கா, தலைமுறை. சரியா, ஓகே. என்பது என்ன? வளம் குன்றா வளர்ச்சின்னு சொல்கிறோம். சரியா, இப்போ நம்ம மலையை அழிச்சிக்கிட்டு இருக்கோம், நீர்நிலைகளை அழிச்சிக்கிட்டு இருக்கோம், எல்லா ஆறும் வெறும் மணல் மட்டும்தான், மணலெல்லாம் எடுத்து விற்றுட்டோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ எதிர்காலம் நம்ம தலைமுறைகள் வரப்போகுது, பல தலைமுறைகள் இன்னும் வாழ வேண்டியிருக்கு. அவங்களுடைய தேவையை பாதிக்காமல் தற்பொழுதைய தலைமுறையின் தேவைகளை பூர்த்தி செய்வது வளம் குன்றாத வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இதெல்லாம் அழிக்காமல் இருந்தோம்னா
வளங்கள் குன்ற போகிறதில்ல இல்லையா? ஸோ இப்போதையும் நம்ம சர்வே பண்ணி வாழ்கிறோம்னா அது வளர்ச்சி. ஸோ அதுதான் வளம் குன்றாத வளர்ச்சி. ஸோ 140 ஆப்ஷன் பி. 141வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எது இந்திய பொருளாதாரத்தின் பலம்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இந்திய பொருளாதாரத்தினுடைய பலம் என்னன்னு கேட்குறாங்க. என்ன? அதிக மக்கள் தொகை, இது பலகீனம். தொழில்துறையின் ஆதிக்கம், இது பலமாகலாம் கருதப்படலை, சேவைன்னு தான் பலம் சொல்லலாம். வளர்ந்து வரும் சந்தை, ஸோ இதை சொல்லலாம். அடுத்து மக்கள் தொகை பங்கு வளம். ஸோ பங்கு வளம்னா மக்கள் தொகை ஈவுன்னு சொல்லலாம். ஸோ மக்கள் தொகை ஈவு அப்படின்னா ஸோ வேலை செய்யக்கூடிய மனித வளம். சரியா? இப்போ நம்ம கணக்கெடுக்கும்படி 15 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகள், அதாவது 29.5% பேர் இருக்காங்க. 60 வயசுக்கு மேலே ஒரு 8% பேர் இருக்காங்க இல்லையா? ரெண்டுத்தையும் சேர்த்தா 37.5% பேர் வந்து வேலை செய்யாமல் இருக்காங்க. ஸோ அப்போது உழைக்கும் மக்களுடைய சதவீதம் 62.5 தான் இருக்குது. சரியா? இந்த உழைக்கும் மக்களுடைய சதவீதம் அதிகமாகும் பொழுது இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி அதிகமாகும். சரியா? ஸோ அதுதான் மக்கள் தொகை பங்கு வளம்னு சொல்கிறோம். மக்கள் தொகை ஈவனும் இதை சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஈவன் எல்லோரும் படிச்சிருப்பீங்க, இங்கே பங்கு வளம்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ரெண்டும் ஒன்று தான். ஸோ 141 3 மற்றும் 4. ஸோ ஆப்ஷன் சி. சரியா? 142வது கேள்வி பாருங்கள். இந்திய நாடு டேஷ் பிரிவில் உள்ளதுன்னு கேட்குறாங்க. சரியா? இந்திய நாடு இது 4த்துக்குள்ளே எந்த பிரிவில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? எந்த பிரிவில் இருக்குது? ஏதான் குறைந்த மற்றும் நடுத்தர வருமான நாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? உலகத்திலேயே 3வது பெரிய பணக்காரர்கள்லாம் நம்ம நாட்டில் இருக்காங்க. ஆனால் குறைந்த நடுத்தர வருமான நாடுகளாக தான் நம்ம இருக்கோம் இல்லையா? ஆனால் பொது உடைமை சித்தாந்தம் இங்கே கிடையாது. சரியா? ஸோ 142 ஆப்ஷன் ஏ, குறைந்த நடுத்தர வருமானம் உள்ள நாடுகளாக தான் இந்தியா இருக்கு. சரியா? ஸோ 143வது கேள்வி பாருங்கள். ரோஸ்ட்ரோ வளர்ச்சி நிலைகளை வரிசைப்படுத்துக. சரியா? யார் இந்த ரோஸ்ட்ரோன்னு பார்த்தோன்னா பொருளாதார வளர்ச்சி நிலை கோட்பாட்டை வகுத்தவர். சரியா? ஸோ அந்த வளர்ச்சி நிலைகள் தான் கொடுத்து வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. ஸோ என்னது? ஃபஸ்ட்டு பழைய சமுதாயம், 2வது மேலெழு நிலைக்கு முந்தைய நிலை, அடுத்து மேலெழு நிலை, அடுத்து முதிர்ச்சி நிலை, அடுத்து அதிக நுகர்ச்சி நிலை. இல்லை, அதிக நுகர்ச்சி நிலை அதுக்கப்புறம் தான் முதிர்ச்சி வருமா? கன்ஃபியூஸாக இருக்கு, பார்ப்போம் பாருங்க. ஃபஸ்ட்டு இ. ஸோ ஒன்றுலே தெரிஞ்சிச்சு பாருங்கள். அப்போ சிக்கு அப்புறம் தான் டி. சரியா? ஸோ இப்போ இதுதான் 4, இதுதான் 5. முதிர்ச்சி நிலைக்கு அப்புறம் தான் அதிக நுகர்ச்சி நிலை வருது இல்லையா? ஸோ 143 ஆப்ஷன் டி தான். சரியா? பழைய சமுதாயம், அதுக்கப்புறம் மேலெழு நிலைக்கு முந்தைய நிலை, அதுக்கப்புறம் மேலெழு நிலை, அதுக்கப்புறம் முதிர்ச்சி, அதுக்கப்புறம் அதிக நுகர்ச்சி காலம். சரியா? ஸோ 144வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. சரியா? மொத்த தேசிய மகிழ்ச்சி என்ற வார்த்தை 2வது பூட்டான் மன்னன் ஜிக்மே சிந்தியன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 2வது பூட்டான் மன்னன் கொடுத்துருக்காங்க. 2வது பூட்டான் மன்னன் கிடையாது, 4வது பூட்டான் மன்னர் ஜிக்மே சிந்தியே. இவர் கரெக்டு தான், ஜிக்மே சிந்தியே தான். ஜிக்மே சிந்தியே வாங்சு என்பவர் 1975 உருவாக்குனான்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது, 1970. சரியா? ஸோ இங்கே 4வது பூட்டான் மன்னன் வரணும், இங்கே 1970 வரணும். இரண்டுமே இங்கே ஃபஸ்ட்டில் 2 தப்பு இருக்குது. சரியா? அடுத்து 2வது 4 தூண்கள் மற்றும் 9 கலங்கள் மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீட்டில் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், 4 தூண்கள் இருக்குது.
நிலையான சமமான பொருளாதார வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, 3வது கலாச்சாரத்தை பாதுகாத்தல் மற்றும் நாலாவது நல்லாட்சி. சரியா? 4 தூண்கள் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு 9 களங்கள் இருக்குது. சரியா? ஸோ இங்கே 2 சரியாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்னில் 2 தவறுகள் இருக்குது. 4வது பூட்டான் மன்னன் 1970 உருவாக்கப்பட்டிருக்கு. யாரால்? ஜிக்மே சிங்கே வாங்சு என்பவரால். சரியா? ஸோ அடுத்து 145வது கேள்வி. 145வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. சரியா? ஸோ இந்தியாவின் தேசிய புள்ளியியல் அலுவலகம் காலாண்டுக்கு ஒரு முறை, சரியா? காலாண்டுனா என்ன? வருஷத்துக்கு 4 வாட்டி, 3 4 12, வருஷத்துக்கு 3 வாட்டி. ஸோ அப்போ 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லையா? ஸோ காலாண்டுக்கு ஒரு முறை உள்நாட்டு உற்பத்தியை கணக்கெடுக்கிறது. அதாவது ஜிடிபியை 4 மாதத்துக்கு ஒரு முறை கணக்கெடுக்கிறாங்கப்பா. ஸோ 24-25 இரண்டாவது காலாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 6.7ஆக பதிவாகி உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னவா பதிவாகிருக்கு? 6.7 பதிவாகிருக்கா? கிடையாது, 5.4 தான் பதிவாகிருக்கும் இல்லையா? ஸோ இதில் 1 மட்டும்தான் அப்போது சரி, 2வது தவறு. ஸோ 145வது கேள்வி, 1 மட்டும் சரி. சரியா? காலாண்டுக்கு ஒரு முறை உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடுறோம். யார் கணக்கிடுறா? அது முக்கியமானது, தேசிய புள்ளியியல் அலுவலகம். சரியா? நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ். சரியா? ஸோ இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகளிலிருந்து ஒரு 25 கேள்விகள் நாம் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து யூனிட் 8லேருந்து ஒரு 25 கேள்விகள் இருக்குது, அதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.